சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பல பிரச்சனைகளுக்கு உனக்கு உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அதை உடனடியாக மறக்க முயற்சி செய். உன்னுடைய கவனத்தை வேறு விஷயத்தில் திசை திருப்பி மகிழ்ச்சியாக உன் மனதை மாற்ற முயற்சிக்கும் பொழுது உன்னுடைய கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு உன் கைகளில் காணப்படும். எதுவுமே நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய விஷயத்தை பற்றி நீ யோசனை செய். உனக்கு தேவையில்லாத விஷயங்களிலிருந்து உன் மனதில் வெற்றி கொண்டு வந்து அதை பற்றி யோசிப்பது அடியோடு விட்டுவிடு. உனக்கு பிடித்த சந்தோஷமான விஷயங்களையும் நிறைய சேகரித்து வைத்துக்கொள். ஒரு குழந்தையானது கீழே விழுந்து அடிபட்டு விட்டால் உடனே அழும். ஆனால் சில நொடிகளில் அதை மறந்துவிட்டு வேறு விஷயத்திற்கு பக்கம் தனது கவனத்தை திருப்பி சிரித்து விளையாடி கொண்டிருக்கும். அதையே உன் வாழ்க்கைக்கு நீ உதாரணமாக வைத்துக்கொள். உனக்கான ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுதும் அதையே நினைத்து கொண்டு அழுது கொண்டு இருக்காமல் சிறிது நேரத்தில் உனது கவனத்தை திசை திருப்பி நல்ல விஷயங்களை யோசிக்க ஆரம்பி. உனது மகிழ்ச்சியையும் கவலையையும் உன் கட்டுப்பாட்டில் நீ வைத்தும் பொழுது உனக்கு மகிழ்ச்சியான விஷயம் நடந்தால் அதை கெட்டியாக பிடித்துக்கொள். கவலைப்படும்படி விஷயம் நடந்தால் அதை மறந்துவிட்டு அதற்கு முற்றிலும் மாறாக நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ யோசி. இதை மட்டும் நீ சரியாக செய்ய ஆரம்பித்து விட்டால் உன் மனம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கும். உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது. உன் வாழ்க்கையில் இருக்கும் கவலை கஷ்டம் என்கின்ற முல்லை அகற்றி நிம்மதி சந்தோஷம் என்ற ரோஜாவை நீ அலங்கரித்துக்கொள். உன்னை யாரேனும் காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் துரோகம் செய்தாலும் சரி, உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் அழிந்து போகின்றது என்று நினைத்து அவர்களை விட்டு உடனடியாக விலகு. அதனை விட்டுவிட்டு அவர்களை பழிவாங்க வேண்டும், வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று நீ யோசிக்காதே. அதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். தேவையற்றவர்களையும் தேவையற்ற விஷயங்களையும் தவிர்த்துவிட்டு இனி நடக்கப் போவதை மட்டும் நீ யோசி. இதுவரை நீ பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் எல்லாமே பார்த்துவிட்டு தான் நான் இதை சொல்கிறேன். பக்குவப்பட்ட மனதோடு அவர்களை விட்டு விலகி நல்ல விஷயங்களில் பக்கம் உனது கவனத்தை திசை திருப்பு. உனக்கான பயணங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றது. அதில் உனக்கான நல்ல விஷயங்களையும் நிறைய இருக்கின்றது. அதை பற்றி யோசி. உனக்கான நிம்மதி நிச்சயம் கிடைக்கும். உன் சாயப்பா கூறிய வார்த்தைகளை நீ மகிழ்ச்சியாக கேட்டாய் அல்லவா? உனக்கு வேண்டியதை நிச்சயம் உன் சாயப்பா தந்தே தீர்வேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.